நண்பர்களே, இன்று நீங்க இதுக்கு மேல நீங்க பார்க்க இருக்கக்கூடிய அந்த காணொலி அப்படிங்கிறது நேற்று பதிவு செய்த காணொலி. நேற்று வேலைப்பளு சில அவசர வேலை காரணமா நேற்று அதை என்னால பதிவேற்றம் பண்ண முடியல. அதனால இன்னைக்கு அதை பதிவேற்றம் பண்றேன். ஏன்னா அதுல சில தேதிகள் அந்த தேதிகள்லாம் குறிப்பிட்டிருப்பேன். அதனால உங்களுக்கு குழப்பம் வந்துடக்கூடாது அப்படிங்கோசரம் தான் இதை நான் தனியா பண்றேன். இந்த காணொலியில கடைசி 2.5 நிமிடம் முக்கியமான காணொலி. அதுல முதல் 3 நிமிடம் 3.5 நிமிடம் இதுவரை எனது விவசாய பணியை பற்றி நான் அதை பகிர்ந்து இருப்பேன். இதுல கடைசி 2.5 நிமிடம் அப்படிங்கிறது நம்ம அடுத்து நம்ம எப்படி நம்ம கட்சி வளர்ச்சி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் பேசியிருப்பேன். அதில் முக்கியமாக நீங்கள் எதை பார்த்தாலும் பார்க்கலாம் பரவாயில்ல. அந்த கடைசி 2.5 நிமிடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். அதை கொஞ்சம் அவசியம் பாருங்க. சரி நண்பர்களே, அந்த காணொலி இங்கே பாருங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு பிறகு இந்த காணொலி பதிவு மூலமா உங்களை சந்திக்கிறேன். ஏற்கனவே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விவசாய பணி தான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தை மாதம் நெருங்குற வரைக்கும் தை மாதம் முழுமைக்கும் நமக்கு விவசாய பணிகள் அதிகமாக இருக்கும். அதனால கொஞ்சம் இடையிடையே காணொலிகள் பதிவிட முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ கடந்த ஒரு 2 வாரமா காணொலி பதிவிடாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனிச்சுமையோடு விவசாய வேலை பணி அப்படி இருந்தாலும் இன்னொரு புறம் மனச்சுமை. அப்ப பனிச்சுமை இருந்தாலும் நம்ம காணொலி பதிவிட்டுருவேன். அதோட சேர்ந்து மனச்சுமை இருந்ததுனால தான் என்னால் காணொலி பதிவிட முடியல. அப்படி என்னப்பா மனச்சுமை அப்படின்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. எங்களுடைய விவசாயம் அப்படின்னாவே அண்ணன் சீமான் அவர்கள் இந்த பெரியார் இந்த ராமசாமி வெங்காயம் ஒன்றும் இல்லாத வெங்காயம் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் தாங்க. இந்த வெங்காயம் ஒன்றும் இல்லாத இந்த வெங்காயத்தினால தான் எனக்கு இவ்வளவு ஒரு மனச்சுமை. பனிச்சுமையோட சேர்ந்து இந்த மனச்சுமையும். என்ன அப்படி மனச்சுமை அப்படின்னா, இந்த வெங்காய பயிர் அப்படிங்கிறது மற்ற பயிர்களை விட இந்த வெங்காய பயிர் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மாதிரியான ஒரு பயிர் வெள்ளாமைன்னு வச்சுங்களேன். ஏன்னா இந்த பயிர் அப்படிங்கிறது நான் கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்கூட்டியே ஐப்பசி முதலுக்கே வெங்காயம் வச்சுட்டேன், நடுவு போட்டேன். அது பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு இந்த பனி சேராம, பனி கூட கிடையாது, இந்த மழை பெஞ்சு இந்த திருவள் அழுகல் அப்படின்னு சொல்லிட்டு நோய் வந்தது. என்னடா இது பெரிய தொல்லையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஐப்பசியில் வைக்கக்கூடாது, கார்த்திகை பிறந்துதான் வைக்கணும்னு சொல்லிட்டு கார்த்திகை பிறந்து தான் வச்சேன். அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் தொடர்ந்து கார்த்திகை தாண்டி அதுக்கப்புறம் மார்கழியே மழை பெஞ்சதுனால அது பார்த்தீங்கன்னா இந்த வேரல்கள் திருகள் அது மாதிரிலாம் வந்துட்டதுனால அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு எங்களுக்கு. இந்த வருஷம் கொஞ்சம் விலை ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் என்ன பண்ணேன்னா, இந்த வருஷம் பட்டறை கட்டணும், பட்டறை கட்டிட்டு சித்திரை வைக்காசில அதுக்கப்புறம் நம்ம பட்டறை கட்டி அதுக்கப்புறம் வெங்காயம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தேன். ஆனால் இப்போ விலை அதிகமாக விற்றதுனால உடனே பச்சையிலேயே ஆஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்கூட்டியே கொஞ்சம் வெங்காயத்தை பிடிங்காச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா விற்று அதுக்கப்புறம் உடனே விலை குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வெங்காயம் பிடிங்கி போயிட்டு கிடக்குது. 1 வாரம் ஆச்சு. வெங்காயம் அள்ளுவாங்கன்னு பார்த்தா வெங்காயம் ஆச்சல் ஆகலை. அப்ப இது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை எங்க விவசாயத்துல, குடும்பத்திலும் சரி. இப்ப இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையா தான் இருக்கும். இந்த மாதிரி சமயத்துல குடும்பத்துல மற்ற நபர்களுடைய இந்த சூழ்நிலை, அவர்களுடைய பேச்சுக்களை நம்ம சமாளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம ஓரளவுக்கு ஒரு புரிதல் இருக்கும். நம்ம அந்த சூழ்நிலையை, விவசாயம் அப்படிங்கிறது இயற்கை ஏற்றத்தாழ்வு இப்படி பல நிகழ்வுகளோட சேர்ந்ததுதான் விவசாயம் அப்படிங்கிறது தெரியும், நம்ம புரிஞ்சுக்குவோம். ஆனா வீட்டுல உள்ள மற்ற நபர்கள் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. விலை குறைஞ்சி போயிடும், உடனே வெங்காயம் தள்ளணும், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் 1 வாரம் கழிச்சு அப்படிங்கிறதா பட்டறை கட்டிடலாம், இப்படிங்கிற மாதிரி பல விதமான விமர்சனங்கள். இப்போ அதையெல்லாம் தாண்டி பனிச்சுமையோட சேர்ந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள், இந்த மாதிரி மனச்சுமையோடு பயணிச்சதுனால தான் நம்மளால தொடர்ந்து பயணிக்க முடியல. ஒரு வழியா பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் எதுவும் இருக்காது. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தெல்லாம் பிடுங்கி உடனே இப்போ 10 நாள் கழிச்சு இப்போ அள்ளி ஆஞ்சாச்சு. உடனே வயலில் ஒரு 10 ஆள் கிடைக்கல, குட்டையில் போய் ஆள் கிடைக்கலங்கோசரம் ஒரு 10 ஆள் கொண்டாந்து வயலில் ஆஞ்சோம். அதுக்கப்புறம் உடனே பார்த்து வியாபாரிங்க காட்டில் இருந்த எல்லா வேகத்தையும் கொண்டு போய் கொட்டாயை போட்டு ஆய்ச்சல் முடிஞ்சுது. நேற்றோடு ஆய்ச்சல் முடிஞ்சுது. அடுத்து நம்ம சாப்பாட்டுக்கு நஞ்சை ஒரு 2 ஏக்கரில் ஒரு 1.5 ஏக்கர் நம்ம நஞ்சை ஓட்டணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வெறுங்காட்டில் நஞ்சை ஓட்டினா வராது. அதனால தக்க பூண்டு விதைச்சு அதன் பிறகு நஞ்சை 1.5 ஏக்கர் நஞ்சை ஓட்டுவோம். இதுதான் இப்போதைக்கு நம்ம அடுத்த கட்ட விவசாய பணிகள். இருந்தாலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு பனிச்சுமை அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. இனிமேல் பாதியாக குறைஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம தாராளமாக நம்ம அரசியல் நிகழ்வுகளில், நம்ம கட்சி பணிகளில் நம்ம பயணிக்கலாம். நம்ம கட்சியினுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பணிகள்லையும் அதுக்கான செயல் திட்டங்களையும் நம்ம ஈடுபடலாம். நிச்சயம் இதை பற்றி நான் உங்களோட பகிர்ந்துக்குவேன். சரி நண்பர்களே, வாங்க இப்போ இது வரைக்கும் எனது என்ன அனுபவம் அப்படிங்கிறத நான் பயந்துட்டேன், விவசாய அனுபவத்தை பயந்துட்டேன். அடுத்தது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நம்ம அரசியல் நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம் தான். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அப்படிங்கிறது 5ஆம் தேதி அன்று வாக்குப்பதிவு நடக்க இருக்கு. இன்று 3ஆம் தேதி, இன்று மாலையோடு அந்த தேர்தல் பரப்புரை அப்படிங்கிறது முடியுது. 5ஆம் தேதி வாக்குப்பதிவு. அப்ப நம்ம பெரும்பாலான மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, குறிப்பா நமது இந்த கட்சியினுடைய உறவுகளுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இந்த தேர்தலில், இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சி எவ்வளவு வாக்குகளை வாங்குவாங்க, எத்தனை சதவீத வாக்குகளை வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவுல ரொம்ப இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுல எனது தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, பல கருத்து கணிப்புகள் சொல்லி இருந்துட்டு இருக்காங்க. நாம் தமிழ் கட்சி 15% மேல அதிகமா வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி பல கருத்து கணிப்புகள் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் எனது தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா,
ஒரு 20% வாக்குல வந்து வாங்குவாங்க. அதாவது இரட்டை இலக்கத்தை தொட்டுருவாங்க. அது தாராளமா தொட்டுருவாங்க. 10 அப்படிங்கிற இரட்டை இலக்கத்தை தொட்டுருவாங்க. அதன் பிறகு 15% மேல அவங்க சொன்ன மாதிரி 15% மேல 20% வரைக்கும் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஆனா 20 தாண்டி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இதை வந்து கணிக்க முடியாது. இடைத்தேர்தல் அப்படிங்கிறதவே இந்த சமயத்தில் மற்ற கட்சிகள் போட்டியிட சூழ்நிலையில் இந்த மற்ற கட்சியினுடைய வாக்குகள் வந்து நமக்கு வந்ததுன்னா அது 20 தாண்டி கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நம்ம ரகசிய ஓட்டர் சொன்ன மாதிரி கடைசி நேரத்தில் அந்த பணம் வந்து களம் மாட்டுச்சுன்னா அது வந்து வேலை செஞ்சதுன்னா அப்ப இதை தாண்டி மக்களுக்கு தான் அரசியல் புள்ளிகள் பெரும்பாலும் கிடையாது பார்த்தீங்களா. அப்ப நம்ம என்ன கொள்கை என்ன அது என்ன நிலைப்பாடு என்ன மாற்றம் என்ன அதெல்லாம் தாண்டி பணம் கொடுத்தாங்களா நம்ம ஓட்டு போடுவோம் போட்ட பழகி போன சின்னம் உறுதி சூரியன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மனநிலையில் போட்டாங்கன்னா நம்ம வந்து பெரிய அளவுக்கு நம்ம வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. அப்படிதான் இடைத்தேர்தல் அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கு. சரி, என்ன வேணுமாலும் இருக்கட்டும். எனது கணிப்பு என்னன்னா எப்படி 20% அதை தாண்டி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் 15% மேல உறுதியாக வாங்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க வந்து கருத்துக்களை பதிவிடுங்க. இப்படி நம்ம வந்து இந்த 5ஆம் தேதி வாக்குப்பதிவு, அதன் பிறகு 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிவுக்கு பிறகு நமக்கு என்ன நிலவரம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். அதன் பிறகு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பல காணொலி பதிவுகளில் பதிவு பண்ணியிருக்கேன். நாம் தமிழ்ச்சி வளர்ச்சிக்கு அதுக்கு நுணுக்கமான செயல் திட்டங்கள், திட்டமிடுதல், வியூகங்கள் வகுக்கிறது, எப்படி கிராம மக்களை கொண்டு போய் கட்சி கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறதுக்கான பல விடயங்களை வந்து நான் எப்படிலாம் முன்னெடுக்க போறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கேன். அதை இனிமே வரும் நாட்களில் விரைவில் வந்து களத்தில் செயல்படுத்த போறேன். அதுல முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா கிராமப்புற கருத்தரங்கு. அதுல நான் சீமானுடைய கொள்கைகளை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கிறது, திண்ணை பரப்புரை, கிராமப்புற கிளை கட்டமைப்பு, இந்த முக்கியமான இந்த 3 விடயங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதை வந்து இனிமே நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன், அதை செயல்படுத்த போறேன். அதை எப்படி செயல்படுத்த போறேன், எப்படி மாட்டு கட்சி சார்ந்தவர்களை வந்து நாம் தமிழ்ச்சி ஆதரவா மாற்ற போறேன், எந்த மாதிரி இவங்களை முன்னெடுக்க போறேன், எந்த மாதிரி மக்களை அணுக போறேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் களத்தில் செயல்படுத்துறத நான் அப்படியே உங்ககிட்ட அந்த காணொலி பதிவு மூலமா நான் வந்து பதிவு பண்ண போறேன். எதற்காக நான் பதிவு பண்ண போறேன் அப்படின்னா, அப்ப எப்படி வந்து நான் வந்து எப்படி செயல்படுறேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்தும் போது அது உங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கும். இந்த மாதிரிலாம் செயல்பட மாட்டதுக்கு, இந்த மாதிரிலாம் பேச மாட்டதுக்கு, இந்த மாதிரி முன்னெடுக்க மாட்டதுக்கு, இந்த மாதிரி செயல்பட்டா நம்ம மக்களை வந்து நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி தான். ஒரு மாதிரி கொஸ்டின் பேப்பர் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மாதிரி தாள், ஒரு மாதிரி ஏதோ ஒரு விடயத்தை செய்யறதுக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா அதை பார்த்து நம்ம எளிமையாக செய்யலாம். அப்போ நான் வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் வந்து நிச்சயம் வந்து நான் களத்தில் நான் செயல்படுத்துறத நிச்சயம் இந்த காணொலி பதிவு மூலமாக நான் வந்து பதிவு பண்ணுவேன். இதை பார்த்து இதை நம்ம கட்சி நம்ம இந்த தமிழ்நாடு முழுக்க உள்ள நமது கட்சி உறவுகள் இதை பார்த்து முன்மாதிரியாக எடுத்து செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக நாம் தமிழ் கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 2026 தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி முடிஞ்சால், அதாவது எனது என் இலக்கு என்னன்னா 2027 ஆட்சியே பிடிக்கணும், அந்த அளவுக்கான எனது செயல் திட்டம் வியூகம் எல்லாமே இருக்க போகுது. அப்ப இந்த எண்ணம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க உள்ள அனைத்து உறவுகளும் இருந்து முன்னெடுத்தாங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதை வந்து இதை கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விடயம். அது நிச்சயம் ஒரு நாட்களில் இதை செய்வோம். அப்ப நிச்சயம் இதை பற்றி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போறேன். சரி நண்பர்களே, இப்படி இந்த விவசாய மத்திய பணிகள் மத்தியில் இந்த வேலையெல்லாம் ஓரளவுக்கு தளர்ந்த பிறகு நான் பதிவு செய்யக்கூடிய இந்த காணொலி பதிவில் இந்த விடயத்தை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கேன். நிச்சயம் வரும் நாட்களில் அதை கலப்பணி என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குவேன். நிச்சயம் நம்ம அதை கருதே சொல்லிவிட இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.